அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். இந்தோனேசியாவில் செமரு எரிமலை வெடித்துள்ள நிலையில் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த 170க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நேற்று அறிவித்துள்ளனர். மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் யாவா மாகாணத்தின் லுமாயாங் மாவட்டத்தில் உள்ள மலையின் அடிவாரத்தில் சிக்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. செமரு மலையின் நில அதிர்வு செயற்பாடு வெடிப்பு உயர்மட்டத்தில் தொடர்வதை குறிப்பதாகவும் பனிச்சரிவு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தின் சிரேஷ்ட தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மூசா உபா சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதனை அந்நாட்டு ஜனாதிபதி போலா டினுபு டான் கன்பம் டி உறுதிப்படுத்தியுள்ளார். போர்னோ மாநிலத்தின் டம்பூவா எல்ஜிஏ அசில் முல்டேவுக்காக பஜிரோகோவை சுற்றியுள்ள சமூகங்களை பாதுகாப்பதற்காக வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சமயம் சிரேஷ்ட தளபதி கடத்தப்பட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்று நைஜீரிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தென்னாப்பிரிக்காவிற்கு விஜயம் செய்ய தயாராகி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கிலும் ஆப்பிரிக்க கண்டத்திலும் நடைபெறும் முதல் G20 உச்சி மாநாடு இதுவாகும். இம்மாநாடு நவம்பர் 22, 23 ஆகிய திகதிகளில் நடைபெறவுள்ளது. ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறவுள்ள G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நவம்பர் 21 தென்னாப்பிரிக்காவுக்கு செல்வார் என்றும் 23 வரை அங்கு தங்குவார் என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. நியூயோர்க்கின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜொஹ்ரான் மம்தானியை இன்று நேரில் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பை உறுதி செய்துள்ள மம்தானியின் செய்தி தொடர்பாளர் டோரா பேக்கக் மக்கள் பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து ட்ரம்புடன் மம்தானி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறியுள்ளார். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நியூயார்க் வந்தால் அவர் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்துள்ள பிடியாணை உத்தரவின்படி அவரை கைது செய்வேன் எனவும் மம்தானி கூறியிருந்தார். இந்த தேர்தலில் மம்தானிக்கு நியூயார்க் மக்கள் வாக்களிக்க வேண்டாம் எனவும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்றும் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுக்களை மம்தானி மீது ட்ரம்ப் முன்வைத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெண் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது வாயை மூடு பன்றிக்குட்டி என கூறிய விடயம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கடந்த 14 அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர்போர்ஸ் ஒன்னில் செய்தியாளர் சந்திப்பில் நடைபெற்றது. அப்போது எப்ஸ்டீன் கோப்புகளில் குற்றம் சாட்டும்படி எதுவும் இல்லை என்றால் அது தொடர்பான அனைத்து விவரங்களையும் வெள்ளை மாளிகையின் வெளியிடக்கூடாது என்று புகழ்பெற்ற செய்தி நிறுவனத்தின் மூத்த நிருபரும் வெள்ளை மாளிகை செய்தியாளருமான ஹேத்தரின் லூசி கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே இதே போன்ற கேள்விக்கு பதிலளித்திருந்த ட்ரம்ப் லூசி மீண்டும் ஒரு துணை கேள்வி கேட்க முயன்ற போது அவரை கையமர்த்தி வாயை மூடு பன்றிக்குட்டி என்று கூறிவிட்டு அடுத்த நிருபருக்கு வாய்ப்பளித்திருந்தார். இந்த காணொலியானது தற்போது வெளியாகி பெரும் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது நாடு அதன் குண்டுவீச்சு அணுசக்தி நிலையங்கள் குறித்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ளாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரான் எந்த சூழ்நிலையிலும் பூஜ்ய செறிவூட்டலை ஏற்றுக்கொள்ளாது, ஏனெனில் அது தேசிய பெருமை மற்றும் மரியாதைக்குரிய விஷயமாக மாறிவிட்டது என்று அவர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அதற்காக பெரும் செலவுகளை செய்துள்ளோம், மேலும் அதை பாதுகாக்க பல தியாகி அணுவிஞ்ஞானிகளை தியாகம் செய்துள்ளோம். அணுசக்தி செறிவூட்டலின் சதவீதத்தை 0 குறைப்பதற்கான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஈரான் தேச துரோகமாக கருதுகிறது என்றும் மேற்குலக நாடுகளின் சதித்திட்டம் பலிக்காது என்றும் ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஈரானின் உயர்மட்ட தூதர் வலியுறுத்தினார். லெபனான் மீது இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தியமைக்கு ஹமாஸ் இயக்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது.
லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் வசிக்கும் மிகப்பெரிய முகாம்களில் ஒன்றான என் அல் கில்வே மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை ஹமாஸ் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல் ஒரு கொலைவெறி தாக்குதல் எனவும் அதற்கான முழு பொறுப்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசுக்கு உள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 33 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் கடந்த நவம்பர் 19ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் கொலைவெறியான தாக்குதல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று காலை இஸ்ரேல் தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 33 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தெற்கு காசாவில் கான்யூனிஸுக்கு கிழக்கேயுள்ள பானி ஜுகைலா பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 3 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அப்பகுதியின் சிவில் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் தனித்தனியாக கான்யூனிஸின் கிழக்கே உள்ள அபாசன் அல் கபீராவில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் நகரின் நாசர் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இவ்வாறு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்று காசா அதிகாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தெற்கு லெபனான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய கொடிய தாக்குதல்களை பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளதுடன் அதன் நட்பு நாடு ஓராண்டு பழமையான போர் நிறுத்தத்தை மீறி வருகின்றதாகவும் பிரான்ஸ் கண்டித்துள்ளது. குளிர்கால வெப்பநிலை குறைந்து கூடாரங்கள் சேதமடைந்துள்ளதால் காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு தங்குமிடங்கள் கட்ட உதவுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் 56 டன் உபகரணங்களை அனுப்பியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நள்ளிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் டெர்னோபில் நகரை குறிவைத்து 470 ட்ரோன்கள் 48 ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 40 பேர் படுகாயமடைந்தனர். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கடந்த வாரம் சிறைப்பிடித்த மார்ஷல் தீவுகளின் கொடியேற்றப்பட்ட எண்ணெய் கப்பலை விடுவித்துள்ளது. இதுகுறித்து கொலம்பிய சிப் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எண்ணெய் கப்பல் தலராவை ஈரான் விடுவித்துள்ளது. அதில் இருந்த 21 பணியாளர்களும் பாதுகாப்பாகவும் நல்ல உற்சாகத்துடனும் உள்ளனர். அவர்களது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கப்பல் இப்போது வழக்கமான பணிகளை தொடர தயாராக உள்ளது. கப்பல் பணியாளர்கள், நிர்வாகிகள் அல்லது உரிமையாளர்கள் மீது ஈரான் எந்த குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படும் சவுதி அரேபியாவை நேட்டோ அல்லாத முக்கிய நாடுகளின் கூட்டமைப்பில் அமெரிக்கா சேர்த்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் காசா போரில் அமெரிக்க நிலைப்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வந்த சவுதி அரேபியாவுக்கு நேட்டோ அல்லாத நாடுகள் கூட்டமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. இது தொடர்பில் ட்ரம்ப் கூறுகையில், இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேட்டோ அல்லாத நாடுகளின் கூட்டமைப்பில் இன்று முதல் சவுதி அரேபியா இணைகின்றது. இந்த கூட்டமைப்பில் சவுதி அரேபியாவை வரவேற்கும் வகையில் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களை அந்நாட்டிற்கு விற்க ஒப்புதல் அளித்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.